வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மாங்காய் மல்லி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு பொன்னிறமா வறுக்கணும். கடலைப்பருப்பு வறுபட்டதும் 3 பச்சை மிளகாயை சேர்த்து வறுத்துக்கணும். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுல ஒரு 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கணும். கொத்தமல்லியில இருக்கிற தண்ணி எல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். இப்போ கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 4 வத்தலை போட்டு பொரிய விடணும். எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து வதக்கணும். எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய கிளிமூக்கு மாங்காயை தோல் சீவி துருவி சேர்த்துக்கணும். இந்த மாங்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் போய் ட்ரை ஆகி வர வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட சேர்த்துக்கணும். இத ஒரு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கணும். கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதுல ஒரு குழிக்கரண்டி அளவு நெய்யை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சாதத்துக்கு நெய்யை ஊற்றி கிண்டினா அருமையா இருக்கும். அப்புறம் அதுல தேவையான அளவு உப்பு, வடிச்சு ஆற வச்சு எடுத்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் இங்க 1 கப் அரிசியை நல்லா வடிச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். கடைசியா அரை கிளிமூக்கு மாங்காயை துருவி சேர்த்துக்கணும். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நமக்கு சுவையான மாங்காய் மல்லி சாதம் அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.